ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு திங்கட்கிழமை காலையில் அதிகாலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகள், பூஜை, சமையல், இதை பற்றி தான் விலாகாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க. இப்போ அதிகாலையிலே பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போயாச்சு. வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து எப்போதும் போல் வந்து பூ பறிச்சுட்டு வந்தாச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு வாக் போனோம். எப்போதுமே 4:30ங்கிறப்போ 4:45 போயிடுவோம். ஆனால் நேற்று கொஞ்சம் லேட்டு, ஒரு 10 நிமிஷம் பக்கம் லேட் ஆகிடுச்சு. அதனால் 5 மணிக்கு போயிட்டு 5:45 வரைக்கும் வாக் போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எப்போதும் போல் பூ பறிச்சுட்டு வந்தேன். இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 சப்ஸ்கிரைபரை தொடப்போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால தான் சாத்தியமாச்சு. எல்லாருக்குமே மிக மிக நன்றி. உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுவதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த 30,000 சப்ஸ்கிரைபரும் நீங்கள் இல்லைன்னா எனக்கு கண்டிப்பாக நடந்திருக்காது. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸு அண்டு ஷேரு அண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சு போய் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால நம்மளுடைய சேனல் இவ்வளோ வளர்ச்சியாச்சு. இன்னுமே நம்ம சேனல் வளரணும். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். எனக்காக வந்து நீங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்குற வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாக் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் வாசல்லாம் கூட்டி விட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வாசலும் தெளித்து விட்டுடலாம். இன்றைக்கி அழகாக பார்த்தீங்க அப்படின்னா வாசல்லையுமே நல்லா மங்களகரமாக கோலம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வாசலில் எப்போதுமே ஒரு குட்டி கோலம் தான் போட்டிருப்பேன் இல்லையா. நேற்று வந்து கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் பெரிய கோலமாக போட்டிருந்தேன். அதை நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துட்டேன். அது 2 lines கோலம், அதாவது 2 பட்டையை வந்து 2 கோடு வச்சு போடுவோம் இல்லையா, அந்த கோலம் தான். அதை வந்து கேட்டிருந்தீங்க, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா 2 lines கோலம் எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுங்கக்கா அப்படின்ட்டு சொல்லி அது ஒரு வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் நேற்று அந்த வீடியோ கொடுத்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கோலமாகவே முன்னாடி போட்டிருந்தேன். எனக்கே கோலம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் எப்போதுமே இந்த இடத்துல தான் வந்து கூட்டி விட்டுட்டு நல்லா அழகாக கோலம் போட்டு கலரெல்லாம் கொடுப்போம் இல்லையா. இங்கே ஒரு சூப்பரான ஒரு ரங்கோலி கோலம் ஒன்று போட்டேன். அதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சும்மா கையிலே தான் வரைஞ்சி விட்டேன். அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ அப்படியே வந்து செடிகளுக்கெல்லாம் அப்படியே மலை சாரல் மாதிரி தண்ணி விட்டுடலாம். ஏன்னா இப்படி வந்து வேர் ஃபுல்லாக நினைக்காமல் அப்படி லைட்டாக வந்து எப்போதுமே செடிகளுக்கு வந்து கழுவி விட்ட மாதிரி தண்ணி விட்டோம் அப்படின்னா செடி வந்து நல்லா க்ரோத்திங் ஆகுது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கே வந்து புரியும். நல்லா வளர ஆரம்பிக்குது. மணி பிளான்ட் செடியாக இருக்கட்டும், மற்ற செடிகள் எல்லாமே வந்து சூப்பராக தலையுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வாசலுக்கு வந்தாச்சு. அந்த 2 lines கோலம் வந்து போடுறேன். அப்படியே பாருங்கள், பார்க்காதவங்க பாருங்கள். ஏற்கனவே இது வந்து ஃபுல் வீடியோவே நேற்று காலையிலே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பார்க்குறக்கு ரொம்ப கஷ்டம் போல் தெரியும். அப்படியே வந்து போட்டு பழகிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். நல்லா பட்டையாக அழகாக வரும். போடுறக்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாகவும் இருக்கும். கோலமுமே பார்த்தீங்க அப்படின்னா பட்டையாக இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. அதனால் பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். சும்மா ஒரு கிளிப்பிங் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபுல் வீடியோ நம்ம வந்து கொடுத்துட்டதுனால என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத அப்படியே நான் கொடுத்துருக்கேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிற்க கூட நேரம் இல்லை. அந்தளவுக்கு ஸ்பீடாக வேலைகள் செஞ்சிட்டே இருந்தேன். ஏன்னா 7:30 மணிக்கு 7:45ங்கிறப்ப டிஃபன் கொடுத்து ஆகணும். அதனால் வந்து வேகமாக எல்லா வேலையும் செஞ்சிட்டே இருந்தேங்க. ஒரு 12 மணிங்கிறப்போவே வந்து எல்லாமே முடிஞ்சுது. இந்த மாதிரி தான் அழகாக நம்ம வந்து இப்படி பட்டையாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோலம் மாவு கலக்கிறதை பற்றி ஃபுல் வீடியோவாகவே நான் சொல்லியிருக்கேன். எப்படியெல்லாம் கலக்கணும், என்ன சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா வந்து பெண்கள் காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல செய்கிற வேலை வாசல் தெளித்து கோலம் போடுறதா. அதைத்தான் நம்ம செய்யணும். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா
எந்திரிச்சோடனே வாசல் தெளித்து கோலம் போடணும். கோலம் போட்டோம்னா தான் வந்து மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு வாசம் செய்வாங்க. அதனால் எப்போதும் வெறுமனே வாசலை விடாமல் அமாவாசை அன்னைக்கு மட்டும் நம்ம கோலம் போட தேவையில்லை. மற்ற நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாவது ஒரு கோலம் போடுங்க. ஏன்னா பச்சரிசி மாவில் தான் கோலம் போடணும், அதுதான் சாஸ்திரம். அது எதுக்காகன்னா வந்து சின்ன சின்ன உயிர்களுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பச்சரிசி மாவில் தான் கோலம் போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பச்சரிசி வச்சு நம்ம இந்த அளவுக்கு கோலம் போட முடியாது. ஆனால் அந்த பச்சரிசி மாவுலே பார்த்தீங்க அப்படின்னா கோலப்பொடி கலந்து நம்ம வந்து அழகாக போடலாம். நான் அப்படி தான் போட்டுட்ருக்கிறேன். வந்து கோலம் போடாத நாளே இருக்காது, சூப்பராக இருக்கும். வாசலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக மங்களகரமாக வச்சுருப்பேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வாசல் படியில் ரொம்ப அழகாக கோலம் போடலாம். சும்மா சிம்பிளான ஒரு கோலம் தான். எப்போதும் போல் நம்மளுக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த ஐயனாரை பக்கத்துலேயே வச்சுட்டு அப்படியே கோலம் போட ஆரம்பித்தேன். இது கூட ஒவ்வொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, எதுக்கு குதிரையை வந்து கூடவே வச்சுருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு. அதுக்கு விளக்கம்லாம் நான் கொடுத்துட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். சும்மா அழகாக இருக்குது, அதனால நான் வந்து வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூடவே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஒரு மைண்டுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அப்படியே கூட வச்சுட்டே அப்படியே கோலம் போடுறது வீடியோக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? அதனால தான். எப்போதும் நம்ம வீட்டில் வந்து தெய்வ கடாட்சம் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பூஜை ரூம் மட்டும் அழகாக இருந்தால் பத்தாதுங்க. பூஜை ரூமை விட ரொம்ப முக்கியமாக ரொம்ப நீட்டாக அண்ட் வந்து பார்க்குறக்கே ஒரு மங்களகரமாக இருக்கக்கூடிய இடம், முக்கியமான இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தலைவாசல். இந்த தலைவாசலுக்கு தெய்வங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. ஏன்னா இந்த இடம் சுத்தமாக இருந்தால் தான் இதை விட்டு கால் எடுத்துன்னு உள்ளே வைப்பாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு. அதனால் எப்போதுமே பூஜை ரூமை மட்டும் நம்ம சுத்தமாக வச்சு தீபம் ஏற்றி தூபம் போடுறதுலாம் வந்து எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறத விட முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தலைவாசலை நீட்டாக வச்சுட்டு ரொம்ப மங்களகரமாக வச்சு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ இருந்தால் பூவெல்லாம் வச்சு இது மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிடாமலே வருவாங்க, தீபம் ஏற்றாமலே வருவாங்க. அப்படியே வீடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அதனால் எப்போதுமே வந்து தலைவாசலில் ரொம்ப சுத்தமாகவும் நீட்டாகவும் மங்களகரம். இப்போ வீடியோ பார்க்குறவங்க சில பேர் யோசிப்பீங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க இதெல்லாம் செய்கிறீங்க, நாங்கள் வேலைக்கு போகிறவங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிப்பீங்க. கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களாலையும் செய்ய முடியும். இந்த அளவுக்கு செய்ய முடியலைனாலும் எப்போதும் நம்ம வாசல் தெளிப்போம், வாசல் கூட்டுவோம். ஒரு சின்னதாக ஒரு குட்டியூண்டு ஒரு ரங்கோலி கோலம் கூட நம்ம போடலாம். போட்டு நீட்டாக அழகாக வாசலை வச்சுட்டு கூட நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை இல்லையா? அதனால் வந்து முயன்றால் கண்டிப்பாக எல்லாமே முடியும். முடியாத காரியங்கிறதே உலகத்தில் எதுவுமே கிடையாது. முயல்கிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும், முயன்றுட்டோம் அப்படின்னா அது அப்படியே பழகிடும். அதனால் வந்து எப்போதும் வந்து கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு பழகுங்க, நம்மளால் கண்டிப்பாக எல்லாமே செய்ய முடியும். அதுக்கப்புறம் வாசலில் கோலமெல்லாம் அழகாக மங்களகரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு. ஏன் வாசல் கோலத்தை ஃபுல்லாக காட்டலை அப்படின்னா நான் வந்து அடுத்த பதிவில் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அழகாக ரங்கோலி கோலம் போட்டிருந்தேன், நீட்டாக கலர்லாம் கொடுத்து சும்மா கையில் தான் வரைஞ்சி விட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் அடுத்த பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதனால தான் அதை ஃபுல்லாக காட்டலை. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயாருக்கு முன்னாடி அழகாக வந்து அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு சங்கு கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அன்னபூர்ணி தாயாருக்கு அழகாக பூவெல்லாம் வச்சு விட்டாச்சு. இப்போ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்கு க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ கொடுத்துருக்கேன். நேற்று பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்முடைய கிச்சன் எப்படியெல்லாம் வச்சுக்கலாம், எவ்வளோ அழகாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க, கண்டிப்பாக லைக்கும் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றுறது. எப்போதுமே அன்னபூர்ணி தாயார்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நெய் தீபம் தான் ஏற்றுவேன். ஏன்னா அந்த நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தீபம் ஏற்றக்கூடிய பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து நெய் தீபம் வந்து ஏற்றிட்டு ஒரு 2 பத்தி அல்லது வந்து ஒரு சாம்பிராணி அதை மட்டும்தான் காட்டுறது. வெள்ளிக்கிழமை நாட்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீப தூபம்லாம் காட்டலாம். 2 பத்தி மட்டும் அப்படியே காட்டி விட்டுட்டு அப்படியே அடுப்புக்கிட்டையும் காட்டி விட்டுட்டு அப்படியே அன்னபூர்ணி தாயாருக்கு முன்னாடி வச்சாச்சு. ரொம்ப அழகாக ரொம்ப தெய்வீகமாக நம்மளுடைய காலை வேலையை தொடங்க ஆரம்பித்தாச்சு. இப்படி நான் தினமுமே தீபம் ஏற்றி பழகிட்டு ஒரு நாள் தீபம் ஏற்றலைன்னா கூட எனக்கு மைண்டுக்கே நல்லாவே இருக்கிறதில்ல. கிச்சனுக்குள்ளேருந்து வேலை செஞ்சாவே வேலை செஞ்ச ஒரு மனநிறைவே கிடைக்கிறதில்ல. இது மாதிரி வந்து இந்த அம்பாவை தினமுமே நான் வழிபட்டு முடிச்சுட்டு நான் வந்து வேலைகள் செய்யும்போது அன்றைக்கி வந்து ஃபுல் டேயுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா
தீபம் ஏற்றிட்டு அம்பாவை வணங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வேலைகளே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. இப்போ அடுத்து நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சதுமே அடுத்த வேலையாக செய்யக்கூடிய முதல் வேலை வந்து நம்ம பால் காய்ச்சிறது. பால் காய்ச்சி முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து சமையலை அப்படியே கடகடன்னு ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சிம்பிளாக இன்றைக்கி வந்து கோதுமை உப்புமா தான் பண்ணேன். ஏன்னா காலை டிஃபனுங்கிறப்போ பெரும்பாலும் கோதுமை உள்ளதான் எடுத்துக்கிறது. ஒன்று உப்புமா செய்வோம், இல்லை அப்படின்னா கோதுமை தோசை இல்லை சப்பாத்தி அப்போ அந்த மாதிரி தான் போட்டுக்கிறது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கோதுமை உப்புமா செஞ்சேன். டக்குன்னு அப்படியே வேலைகளை வந்து வேகமாக செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா 7:45ங்கிறப்பவே டிஃபன் கொடுத்தாகணும், மற்ற வேலைகளை அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுட்டேன். ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து வேலைகள் முடியும் இல்லையா, அதுக்காக. இப்போ உப்புமாவுக்கு அப்படியே தாளித்து விட்டுட்டு அப்படியே தண்ணியும் ஊற்றியாச்சு. சுடுதண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வந்து வேகமாக வேலை முடியும். அந்த தண்ணி கொதிக்கிற டைம் கூட நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக போகாது. அதனால் இந்த இதெல்லாம் செய்கிறக்குள்ளேயும் தண்ணியை வந்து அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கொதிச்சிடும். அதை வந்து டக்குன்னு நம்ம தாழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி வேகமாக கொதிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1.5 கப்பு கோதுமை ரவை சேர்த்துக்கிட்டேன் 2 பேருக்கும். அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பு கம்மி பண்ணி வச்சுருக்கிறதுனால கோதுமை ரவை வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா, அதுக்குள்ளேயும் நான் வந்து பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பாவக்காய் எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு எடுத்தாந்து வச்சுருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இன்றைக்கி அடுத்து வந்து காலையில் பொரியலுக்கு வந்து பாவக்காய் பொரியல் தான் இன்றைக்கி. ஏதோ ஒரு பொரியல் செஞ்சுக்கிறது. காலையில் டிஃபன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காய் வந்து காலையில் செஞ்சுருவேன். கொஞ்சம் டயட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் இல்லையா, அதனால் வந்து ஏதாவது ஒரு பொரியல் டிஃபன் எந்த டிஃபன் செஞ்சாலும் ஒரு பொரியல் செஞ்சிடுறது. அதே வந்து மதியத்துக்கும் வச்சுக்குவோம். காலையில் செய்கிற பொரியலையே மதியத்துக்கும் வச்சுக்கிறது. அதனால் பாவக்காயெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி நம்ம செய்யக்கூடிய வேலைகளை பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது, வேலைகளும் சீக்கிரம் முடியும், நம்மளுக்கும் வந்து டைம் கிடைக்கும், ரெஸ்ட் எடுக்கலாம். மற்ற வேலைகள் இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்யலாம். அதனால் வந்து செய்யும்போதே வேலைகளை கிச்சனில் வந்து பிளான் பண்ணி செய்யணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா காய் வெட்டுறேன். இப்போ காய் வெட்டுற வேலை இல்லை, இதெல்லாம் முன்னாடியே நான் வெட்டி வச்சிட்டேன் அப்படின்னா அந்த டயத்தில் போய் பாத்திரம் இருந்ததுன்னா பாத்திரம் கழுவிடுவேன். மற்ற ஏதாவது ஒரு வேலைகள் இருந்ததுன்னா அந்த வேலைகளை செஞ்சுடுவேன். இப்படி வந்து நம்ம டைம் எடுக்காமல் வந்து இதுக்குன்னு டைம் ஒதுக்காமல் வேலை செய்யும் போதே மற்ற வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்னா 2 வேலைகளுமே நம்மளுக்கு முடிஞ்சது மாதிரி இருக்கும். இப்போ ரவை கொஞ்சம் வெந்துருச்சு, அதை எடுத்து அந்த அடுப்பில் வச்சுட்டு காய் வெட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து தாளிதம் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து வீடியோஸில் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கோம் இல்லையா, காட்டியிருக்கோம். அதனால் வந்து தாளிதத்தெல்லாம் காட்டல. அப்படியே வந்து பொரியல் வந்து வெந்துட்டுருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம வந்து உப்புமாவுக்கு தேவையான இஞ்சி வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கழுவிட்டு அதை துருவி எடுத்துக்கிறேன். ஏன்னா உப்புமாவில் வந்து இஞ்சி போட்டோம் அப்படின்னா ரொம்ப மணமாக இருக்கும், சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று நம்மளுடைய ஜீரணத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி துருவலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துகிட்டு அப்படியே தண்ணியில் கழுவிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே வந்து உப்புமாவில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அதை மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து பொரியலுக்கு வந்து கொஞ்சம் காய் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு துளி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்படியே வந்து தண்ணியே சேர்க்குறதில்ல, அப்படியே அந்த ஆவிலே வந்து வேக வச்சுருவேன். ஒரு துளி கூட தண்ணி சேர்க்க மாட்டேன். இப்படி நம்ம பாவக்காய் பொரியல் செய்யும்போது கசக்காது, இன்னொன்று நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்குள்ளேயும் அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுட்டு அந்த பொடியெல்லாம் போட்டோம் இல்லையா, அது வேகிற வரைக்குமே, அது கொஞ்சம் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்குமே வந்து அதுக்குள்ளேயே பாதாம் ஊற வச்சுருந்தேன் நைட்டு. அதை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம். ஆனால் எந்த வேலைகள் செஞ்சாலும் நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அது வந்து கருகிடக்கூடாது, இன்னொன்று வந்து அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால் வந்து அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு அது வேகிறக்குள்ளேயும் நம்ம மற்ற வேலைகளை இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே பாதாமை வந்து உரித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் டிஃபனுக்கும் எடுத்து வச்சாச்சு. உப்புமாவும் பொரியலும் எடுத்து வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சைப்பயிறு வந்து முளைக்கட்டி வச்சுருந்தேன். நல்லா வந்து முளைச்சி வந்துருச்சு. பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா வாளுவாலாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து ரெண்டு பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இதையே நான் வந்து மதியானத்துக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டுறது. கொஞ்சம் டப்பாவில் வந்து இந்த பச்சைப்பயிறு முளைச்சதையும் போட்டு கொடுத்துருவேன். கொஞ்சம் அந்த பாதாம் உரிச்சோம் இல்லையா, அதையும் உள்ளே போட்டு கொடுத்துட்றது. ஒரு 11 மணி போல் அவங்க ஆஃபீஸில் சாப்பிட்டுக்குவாங்க. நான் கொஞ்சம் இதில் வந்து நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடுவேன். நம்ம நாட்டு சக்கரை கலக்காமல் கூட இதை அப்படியே சாப்பிட்லாம். அப்படி நல்லா இனிப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கை சாப்பிட்டா கூட நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. அது நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி பயிறு வகைகளை ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சமையல் முடிக்கிற வரைக்குமே அன்னபூர்ணி தாயார்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நெய் தீபம் எரிஞ்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சமையலும் முடிச்சாச்சு. அப்படியே தீபத்தை வந்து மலையேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு சமையல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு. இந்த தக்கை எதுக்கு மேலே வைக்கிறேன் அப்படின்னா, அந்த விசில் வரும்போது பொங்கி கீழே அடுப்பில் ஊற்றாது, குக்கர் ஃபுல்லாக வலியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தக்கை வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக அந்த குக்கருக்குள்ளேயே இருந்துக்கும். அதனால் அது ஒரு டிப்ஸு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதுலேயும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த குட்டி குட்டியாக வந்து கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் இருந்ததில்ல, அது முட்டையாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதை குட்டி குட்டியாக கீறி போட்டு ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 4:50 மதியம் 12 மணி வரைக்கும் நான் செய்த வேலைகளை விலாகாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.